தமிழக அரசியல் வரலாற்றில், இந்த தமிழக அரசியல் வானில் யாராலும் தொட்டுவிட முடியாத, யாராலும் தடுத்துவிட முடியாத பல்வேறு தடைகளை அடித்து நொறுக்கி உச்சி வானத்திலே பறக்கிற ராஜாளி பறவை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் பொக்கிஷங்களை கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த தமிழ் தேசியம் என்ற இந்த இயக்கம் வெல்ல வேண்டும் என்றால் தமிழ் உணர்வு கொள்ள வேண்டும். தமிழ் உணர்வு கொள்ளும் போதுதான் இந்த தேசிய இந்த ஆற்றல் நமக்கு பற்றி பரவும். கிறிஸ்துவோடு இருப்பேன்னு சொன்னார். பாதுகாப்பு என்பதை விட அவர்களோடு இருப்பது தான் மிகப்பெரிய காரியம். ஏன்னா வரவெல்லாம் நான் பாதுகாக்கிறேன் பாதி வழியிலே விட்டுட்டு போயிடறான். எவனுமே கூட இருக்கிறது இல்லை. ஆனால் கூட இருப்பேன் என்று சொன்னார். உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவர் பேசுவது மட்டுமல்ல, செயலிலும் அப்படித்தான் இருப்பார். எனவே வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் என்ற இந்த கட்சியை அரியணை ஏற்றுவதற்காக நாம் முழுமூச்சியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி மேடையில் இருப்பவர்களெல்லாம் பல்வேறு அரசியலாக பல்வேறு இயக்கங்களில் ஊடகத்தில் பல்வேறு இடங்களில் பயணித்து ஒரு மைய புள்ளிக்கு வந்தார் என்று சொன்னேன். ஆனால் மேடையில் இருக்கிற ஒருத்தரை மட்டும் நான் சொல்லலை. அது காரணம் என்னென்னா இப்போ சொல்லணுங்கிறதுக்காக தான். இந்த அலுவலகத்துக்கு கீழே முதலாக வந்தபோது நுழைஞ்ச உடனேயே ஒரு பெரிய படங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் இன்றைக்கு தமிழகத்தில், இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருந்த பெரும் தலைவர்களுடைய கூடவெல்லாம் எங்கள் ஐயா சாம் யேசுதாஸ் ஐயா இருக்கிற படமெல்லாம் இருந்தது. அதை பார்த்த உடனே நான் கேட்டேன், ஐயா என்னங்கய்யா இவங்க கூடலாம் நீங்கள் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். கடைசியாக யாரோட இருக்குன்னு பாருங்கன்னாரு. கடைசியாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு இருக்கிறார். ஆகவே அவரும் இப்படித்தான் பல இடங்களில் அலைஞ்சு பல பேர் தோளில் கை போட்டு பல பேரால் ஏமாற்றப்பட்டு இந்த மக்களுக்கு இவர்களோடு பயணிப்பதால் எதுவும் நடக்காது என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொண்டு, யாரோடு நின்றால் நான் உயிரினும் மேலாக நேசிக்கிற இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் என்றதை அறிந்து புரிந்து தெரிந்து இன்றைக்கு எங்கள் அண்ணன் சீமான் அவர்களோடு நின்று கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பேராயர் சாம் யேசுதாஸ் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். இன்று இந்த மாபெரும் விழாவில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலாவது ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். இன்று இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறபடினாலே அருமையான ஐயா அவர்களுக்கு இந்த இடத்திலே வைத்து இந்த விழா நடப்பது மிகச் சிறப்பானது. அதுவே ஒரு மிக பிரசித்த ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் கருதினபடினாலே இதை உண்மையாகவே இதை நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபை அவருக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லாவிட்டாலும் வேதத்திலிருந்து ஒரு வாழ்த்துதலை அவருக்கு ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக வாசிக்க விரும்புகிறேன். 3 யோவானின் புஸ்தகம் நிருபம் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற ஒரு வசனம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற இந்த வார்த்தையை நான் வைத்து ஐயாவை வாழ்த்தி
இப்படிப்பட்ட ஐயாவோடு ஒரு 2 மணி நேரம் செலவிட என்று தேவன் எனக்கு உதவி செய்தார். அவரோடு தமிழ் பேசி கொண்டிருப்பது மாபெரும் சிலாக்கியமாக கருதுகிறேன். ஐயாவிட்ட சொன்னேன், நான் அநேக தமிழை குறித்து பேசும்போது எனக்கு நான் படித்த என்னுடைய பள்ளி பருவம் நினைவு வந்துவிட்டது. ஏன்னா ஒரு ஆசானிடத்தில் உட்கார்ந்து நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு அந்த நினைவு வந்து என்னுடைய தமிழ் ஆசான் எனக்கு ஞாபகம் வந்துட்டார். தமிழ் எப்படிப்பட்ட ஒரு மொழி என்பதை எனக்கு அவர் சிறு வயதில் கற்றுக் கொடுத்தார். அப்புறம் ஆங்கில மோகத்தினாலும் பல பாஷைகளை கற்றுக்கொண்டதெல்லாம் அதை மறந்து போனோம். அவர் சொன்ன அந்த தமிழ் வார்த்தை, எல்லாரும் தமிழை மிக சிறப்பாக வேறு காரியத்துக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் என்னுடைய தமிழாசான் என்ன பயன்படுத்துவார்னா, எங்களை எப்படியெல்லாம் திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் தமிழை தான் பயன்படுத்துவார். அவர் என்ன செய்வார் என்றால், வீட்டில் இருந்து லேட்டாக வரும்போது வாசலில் நின்னோம்னா அவர் வெளியே இருந்து பார்த்து எப்படி கேட்பார்னா, வீட்டில் இவ்வளோ நேரம் என்ன பன்னி நாய் அப்படின்னு நிறுத்துவார். அந்த பன்றிக்கும் நாய்க்கும் ஒரு பெரிய கேப் விட்டு நிறுத்துவார். வீட்டில் இவ்வளோ நேரம் என்ன பன்னி நாய் அப்படின்னு கேட்பார். சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் தமிழில் நம்மளை நேரடியாக திட்டுறார். சரி வாங்க. சில நேரத்தில் பெஞ்சில் உட்காரும்போது உடனே 2 பேர் பேசுவாங்க பின் பெஞ்சில். அவர் சொல்லுவார் பக்கத்தில் இவனை பார்த்து, டேய் என்ன பேசுனியா, அவன் தலையில் ஒரு குட்டு அப்படின்னு கூட உடனே குட்டிடுவான். இவன் குட்டினவன் நினச்சிக்குவான் நம்மளை நல்லா குட்டி வச்சுட்டாருன்னு. ஏன்னா இவனும் பேசினவன் தான் அவன் கூட. இவருக்கு தெரியும் ஒருத்தனுக்கு குட்டு விழுந்துச்சு. இவனை சொல்லுவார், என்ன தம்பி குட்டி நாயா அப்படின்னு கேட்பார். அவன் தலையாட்டுவான், ஆமாம் குட்டி நாய் தானே உட்காரு. இப்படித்தான் தமிழ். உடனே கோபத்தில் வேறு யாராவது ஒருத்தனை பெஞ்சு மேல் ஏறுன்னு சொல்லுவார். அவன் ஏறி நின்ன பிறகு பெஞ்சு மேல் ஏறி நாயா அப்படின்னு திட்டுவார். இப்படி நாய் பண்ணி எல்லாவற்றையும் அந்த தமிழிலே தான் அவர் எங்களுக்கு சொன்னது. இந்த காலையிலே அவர் ஐயாவோடு பேசும்போது எனக்கு நினைவு வந்தது. இப்படி மாபெரும் தமிழ் பொக்கிஷங்களை கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த தமிழ் தேசியம் என்ற இந்த இயக்கம் வெல்ல வேண்டும் என்றால் தமிழ் உணர்வு கொள்ள வேண்டும். தமிழ் உணர்வு கொள்ளும்போது தான் இந்த தேசிய இந்த ஆற்றல் நமக்கு பற்றி பரவும். இந்த அருமையான இந்த ஐயாவோடு இந்த நாளில் செலவிடவும் இங்கே வரணுன்றதுக்காக நல்ல ஒரு வாய்ப்பாக இதை கருதுகிறேன். அண்ணன் முதலாவது இந்த ஆஃபீஸில் வந்து இந்த இடத்துல முதல்ல செய்தியை சொல்லும்போது சொன்னார், அவர் நான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவர்களோடு இருப்பேன்னு சொன்னார். பாதுகாப்பு என்பதை விட அவர்களோடு இருப்பது தான் மிகப்பெரிய காரியம். ஏன்னா வரவெல்லாம் நான் பாதுகாக்கிறேன் பாதி வழியில் விட்டுட்டு போயிடுறான். எவனுமே கூட இருக்கிறது இல்லை. ஆனால் கூட இருப்பேன் என்று சொன்னார். இந்த கடந்த நாட்களிலே வந்த நாங்கள் எல்லாரும் பல போராட்டங்களை ஏறெடுத்து பார்த்தோம். பல பாதிரிமார்கள் வந்து எப்படியாவது புனித வெள்ளிக்கு ஒரு இந்த டாஸ்மார்க்கை எப்படி மூடிவிட வேண்டும் என்று எவ்வளோ முயற்சி பண்ண ஒன்றும் முடியல. ஆனால் ஒரு தலைவனும் சிறுபான்மை கிறிஸ்தவர்களிடத்தில் வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்த இந்த திமுகவும் கைவிட்டுச்சு. அதுக்கு கூட இருந்து ஜாலரா தட்டின அத்தனை கட்சிகளும் ஒரு எதிர்ப்பும் கண்டனம் கூட சொல்லலை. ஆனால் நமது அருமையான அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தான் முதலாக துணிவோடு இதை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தார். இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவர் பேசுவது மட்டுமல்ல, செயலிலும் அப்படித்தான் இருப்பார். எனவே வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் என்ற இந்த கட்சியை அரியணை ஏற்றுவதற்காக நாம் முழுமூச்சியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். ஒரு காரியத்தை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த அருமையான நிகழ்வுக்கு அருமையான ஐயா ராவணா அந்த வலைவலி இந்த இடத்துல வந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் யோசித்த போது சொன்னேன். நான் அருமையான அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கும்போதே சொன்னேன், இந்த அலுவலகம் நாம் தமிழருக்கு மட்டுமல்ல தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்பட்டது. நீங்கள் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எந்த நிகழ்வு வேணாலும் நடத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா அதை ரொம்ப பெருமையாக எடுத்து இந்த நாளிலே இப்படிப்பட்ட இந்த காணொளி தமிழ் தேசியத்திற்காக உலகமெங்கும் இன்னும் பரவி இன்னும் அநேக மக்களுக்கு மத்தியிலே போய் நாம் வெல்லும் வரை தமிழ் தேசியத்தை மட்டுமல்ல சீமான் என்றவர் நான் என்ற முதலமைச்சர் அந்த கட்டிலே உட்காரும் வரை செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு கிறித்துவ இஸ்லாமிய மக்களிடையே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த மக்கள் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து தங்களுக்கான சரியான அரசியலை முன்னெடுத்து தமிழகத்தில் களமாடி கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி, அதனுடைய தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்று
அவர்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அதற்காக எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள், ஐயா சாம் யேசுதாஸ் ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் நம்மோடு கரம் கோத்து தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஐயா நமக்கு இன்றைக்கு ஈஸ்டர் திருநாளில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்கு 26 அண்ணன் சீமான் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் என்கிற அந்த வாக்கு நிறைவேற நாம் அனைவரும் உழைப்போம் என்று கூறி ஐயாவுக்கு நன்றி கூறி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஊடகங்களில் தொடர்ந்து ஓவியம் வரைந்து கொண்டிருப்பவர்களில் மிக முக்கியமானவராக தம்பி பாரதி ராஜா அவர்கள் இருக்கிறார்கள். பாரதி ராஜா இந்த நிகழ்வை ராவணா வலையொலி முன்னெடுக்கிறது என்று அறிந்தவுடனேயே அவர் தன்னுடைய ஓவியம் ஒன்றை நினைவு பரிசாக வழங்க வேண்டும் என்று அண்ணன் ஏகலைவனர்களிடம் தன்னுடைய வேண்டுகோளை முன்வைத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்று அவருடைய ஓவியம் ஒன்றை நாம் இன்றைக்கு இந்த பிறந்தநாள் நாயகனாக இருக்கிற ஐயா பே மணியரசன் அவர்களுக்கு வழங்க இருக்கிறோம். தமிழக அரசியல் வரலாற்றில், இந்த தமிழக அரசியல் வானில் யாராலும் தொட்டுவிட முடியாத, யாராலும் தடுத்துவிட முடியாத பல்வேறு தடைகளை அடித்து நொறுக்கி உச்சி வானத்திலே பறக்கிற ராஜாளி பறவை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த ஓவியத்தை ஐயா பே மணியரசன் அவர்களுக்கு வழங்குவார்கள். பாரதி ராஜா வாங்க. மணியரசன் ஐயா இங்கிருந்து எங்கிருந்து இங்கு அல்லது அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய தன் வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு அந்த நூல். அந்த நூல் அவரை பற்றின அவர் நினைவில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் தொகுத்து எழுதியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அவருடைய ஆங்கில புலமை. இன்றைக்கு இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கிற என் ராம் அவர்கள் அவருக்கு மிக நெருங்கிய நண்பராக இளமை காலத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணிக்கும் போதே இருந்திருக்கிறார். அப்போ ஒரு ஆங்கில நூலை மொழிபெயர்க்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு வந்தபோது என் ராம் அவர்கள் மணியரசன் அவர்களை அழைத்து அந்த நூலை மொழிபெயர்க்க சொல்லியிருக்கிறார். இல்லை, என்னை விட படித்தவங்களாம் இருக்காங்க, அவங்க பண்ணட்டோம்னு சொல்லும்போது, இல்லை, உங்கள் ஆங்கில புலமை எனக்கு தெரியும், நீங்கள் மொழிபெயருங்கள் என்று சொல்லி மொழிபெயர்க்க சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி கே ஷா என்கிற ஒரு ஆளுநர் ஐயாவினுடைய ஊருக்கு ஒரு பெரிய நிகழ்வுக்கு வருகிறார், ஆச்சாம்பட்டிக்கு. அங்கே அவருக்கு தமிழ் தெரியாது. கே ஷா அவர்களுக்கு அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றுகிற போது அந்த உரையை மேடையிலேயே மொழிபெயர்த்தவர் ஐயா மணியரசன் அவர்கள். இங்கே ஒரு போராட்டம் நடந்துச்சு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லாம் அந்த செம்மொழி ஆய்வு நிறுவனம்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கு மத்திய அரசு. அந்த நிறுவனத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்ட நிகழ்வுக்கு நாங்கள் சென்றிருந்த போது அங்கே உட்காந்து அண்ணன் இருந்தாங்க, சீமானெல்லாம் இருந்தாங்க. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த முதன்மை அதிகாரி ஆங்கிலத்திலேயே பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் அதுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயா ஆங்கிலத்தில் அந்த அம்மாவை கேட்டார், நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்னு. அது நாங்கள் சென்னையில் தான் படித்தேன்னுச்சு. அப்போ நாங்கள்லாம் சென்னையில் உள்ளவங்க தானே, ஏன் தமிழில் பேச மாட்டிங்களான்னு ஆங்கிலத்திலேயே கேட்டார். அந்த அம்மா அரண்டு மிரண்டு அதுக்கப்புறம் தமிழில் அவங்க பேசினாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் படித்தால் ஆங்கிலம் வராது, ஆங்கிலம் தான் அறிவு மொழி என்று சொன்னவர்கள் மத்தியில் தமிழ் மொழியில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படித்து
ஆங்கில அறிவு பார்த்தீங்கன்னா சோதிபாஸ் எல்லாம் அவருக்கு நெருங்கிய நண்பர். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக இன்றைக்கு மூத்த தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அவருக்கு மிக நெருங்கிய நண்பர்கள். அவர்களோடு நீண்ட நாட்கள் தங்கி இருந்திருக்கிறார், பழகி இருந்திருக்கிறார். எந்த மொழியில் பேசினார்? இந்தியிலையா பேசினாரு? இல்லை, ஆங்கிலத்தில் தான் பேசினார். ஆனால் படித்ததெல்லாம் தமிழ் வழியில் தான் படித்தார். அந்த ஐயா, எங்களுடைய ஐயா, இந்த பிறந்தநாள் நாயகன் மணியரசன் அவர்கள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். அந்த ஓவியமும் தம்பி பாரதிராஜா அவர்களினுடைய ஓவியம்தான்.